ஆமா ஆமா. ஹாய் பிரசாத் ப்ரோ. ஹாய் பிரபு. ஆக்சுவலி நீங்க 2 பேரும் சொன்ன மாதிரி இந்தியா தான் வின் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து பாகிஸ்தான் சேஸ் பண்ணா மேபி கொஞ்சம் எட்ஜ் இருக்கு அவங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் ரொம்ப ரொம்ப மட்டமா புவரா இருக்கு அவங்களோட பேட்டிங்கு. அண்ட் நம்ம லாஸ்ட் மேட்ச் நம்ம ப்ரிவியூ அப்பவே சொல்லியிருந்தோம், அவங்க வந்து மும்பை இந்தியன்ஸ் இந்த சீசன் இருந்த மாதிரி இருக்காங்க. சுத்தமா டீம் அந்த அட்மாஸ்பியரே சரியில்லை. டக் அவுட் பார்த்துருக்கணும் நீங்க. ஆளாளுக்கு ஒரு 2 பேர் தனித்தனியா உட்காந்துக்கிட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க. இன்டென்ட்டே இல்ல சுத்தமா. பேட் ஆக்சுவலி நசீம் ஷா காட்டினேன் கேக்கலையா? நான் என்ன சொல்றேன், இவரு நேத்து இப்ப ஒரு ரிவ்யூ எடுக்கணும்னு பாபர் வந்து இவர் ரிஸ்வான் ரிவ்யூ எடுத்துட்டு இருக்காரு. அவர் வந்து அன்பே கேட்கல. அப்புறம் பாபர் அங்கிருந்து லாங் ஆன்ல இருந்து ஓட்டு வந்து, டேய் நான் கேப்டன்ரா, நான் தான்டா ரிவ்யூ எடுக்கணும், என்கிட்ட சொல்லுங்கடா அப்படின்றாரு. அப்புறம் அவர் சொல்லிட்டு இருக்காரு, திரும்பி பார்க்காம போயிட்டே இருக்காரு. இது என்ன நடக்குதுன்னு தெரியல. எனக்கு அப்பவே தெரிஞ்சிருச்சு நீங்க எப்படி ஓப்பனிங் போய் ஆடுறானுங்கன்னு தான் தெரியல. எந்த ரிவ்யூ ஆக்சுவலா என்ன ரிவ்யூ? இல்ல சிராஜ் பாபர் சொல்லிட்டு பாரு, என்கிட்ட கேளுங்க நான் ரிவ்யூ எடுக்கிறேன். ஆனா ரிஸ்வான் என்ன பாருங்க. ஆமா அப்படியே திரும்பி போறாரு. ரிஸ்வான் அது பார்க்க கூட இல்ல, அப்படியே நடந்து போயிட்டு இருக்காரு. ஏதோ நடக்குது டீமுக்குள்ள, அவ்வளவுதான். ஆமா சொல்லுங்க. ஆக்சுவலி ஒரு மூணு குரூப் இருக்காங்க போல இருக்காங்க. அந்த மாதிரிதான் இருக்கு. ஷாஹின் அப்ரிடி ஒரு குரூப், ரிஸ்வான், பாபர் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமா இன்டென்ட் இல்ல பேட்டிங்ல. நசீம் ஷா ஆடின ஷாட் கூட ஆடல. இஃப்திகர் அகமதா இருக்கட்டும், இல்ல அதுக்கு முன்னாடி இமாத் வசீமா இருக்கட்டும், ஷதாபா இருக்கட்டும், எல்லாருமே சுத்தமா இன்டென்ட் காட்டல. பின்னாடி குட்டியா இருக்கு, டைமென்ஷன்ஸ் பெருசா இருக்கு. ஒரு இனோவேட்டிவ் ஷாட், கிரியேட்டிவ் ஷாட் கூட ஆட மாட்டேங்கிறாங்க. நசீம் ஷா வந்துட்டு ஆடினாரு. அதுக்கு முன்னாடி நசீம் ஷாவை இறக்கிருக்கலாம் போல இருக்கு. அட்லீஸ்ட் ஒரு க்ளோஸ் மேட்சாவது போயிருக்கும். எனக்கு என்னமோ க்ளோஸ் மேட்ச் தான் இப்பயும் 6 ரன்ல தான் விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா எங்கேயோ போயிருச்சு. 3 overs 30 அப்படின்னு வந்ததுக்கு அப்புறமா சுத்தமா இவங்க அடிக்க போறது இல்லைங்கிற மாதிரி தான் இருந்தது பாக்குறதுக்கு. ரொம்ப ரொம்ப புவரா இருந்தது அவங்க பேட்டிங். பவுலர்ஸ் அட்லீஸ்ட் வந்து தே ஆர் ரைசிங் அப் டு தேர் எக்ஸ்பெக்டேஷன்ற மாதிரி இருக்காங்க. பேட்டிங் சுத்த வஸ்டா இருக்கு. அதுக்கு அசாம் கானே ஆடில உஸ்மான் ஆடுறதுக்கு. உஸ்மான் எல்லாரும் சொல்றாங்க ஒரு ஒன் டவுன் வேணா ஓப்பனிங் இருக்குங்க, பாபர் வந்து 1 டவுன் இருக்குங்க அப்படின்னு சொல்லி அதையும் பண்ண மாட்டாங்க. 2 பேரும் ஓப்பனிங் வந்துடுறாங்க, சுத்தமா மட்டையா போடுறாங்க. ஒன்னும் தெரியல. அவங்க ஆக்சுவலி இன்டென்ட்டே சரியில்லாத இருக்க மாதிரி இருக்கு. பாபர் அசாம புட் டவுன் பண்ணணும்னு பண்ற மாதிரி இருக்கு பேட்டர்ஸ்லாம். அவனை கேப்டன்சி தூக்கணும், அடுத்து கேப்டன்சி மாறணும் அப்படின்ற மாதிரி ஒரு இன்டென்ஷன்ஸ்ல அவங்க டீமே ஆடிட்டு இருக்க மாதிரி இருந்தது. பிரசாத் ப்ரோ, நீங்க உங்களோட இனிஷியல் தாட்ஸ். இல்ல, எனக்கு ஃபர்ஸ்ட் டாஸ் தோத்தோன்னு எனக்கு கொஞ்சம் பயந்தேன். என்னடா டாஸ் தோத்துட்டோம். அப்புறம் ரோஹித் சர்மா 6 அடிச்சாரு. சரி நல்லா ஆடுறா, பரவாயில்ல, ஒரு நல்ல இன்டென்டோட ஆடுறாங்க. மேபி அந்த வேல்யூபிள் 6 அந்த வேல்யூபிள் தான் வந்து நம்மளுக்கு வந்து ஹெல்ப் ஆச்சு. நேற்று எனக்கு இந்தியன் பேட்டிங் ஆடுறப்ப எனக்கு என்ன ஞாபகம் வந்ததுன்னா, அந்த ஆஸ்திரேலியன் இன்டென்ட் ஞாபகம் வந்தது. ஏன்னா ஆஸ்திரேலியன் இன்டென்ட் எப்படி இருக்குன்னா, வரவெல்லாம் அடிப்பான். இப்போ ஆஸ்திரேலியா வந்து 201 அடிச்சாங்க சரியா, இங்கிலாண்டோட. அதுல ஒருத்தன் 50 அடிக்கல, எல்லாம் 35, 40, 40, 30, 20 அந்த மாதிரி அடிச்சிட்டு இருந்தாங்க. சோ அந்த மாதிரி ஒரு இன்டென்ட்ல தான் இந்தியா ஆடினாங்க. வர்றவெல்லாம் பேட்டை தூக்குனா, பேட்டை போட்டான், எட்ஜில் பட்டு போறது. ரிஷப் பந்த் வந்து எல்லா பாலும் ஒரு மாதிரி ஆடினாரு. சோ அந்த இன்டென்ட் வந்து எனக்கு நல்லா பிடிச்சிருந்தது. 81 for 3 இருந்தது. ஓகே, நல்லா ஆடினாரு அக்சர் பட்டேல். நம்ம பேசிட்டு இருந்தோம், அக்சர் பட்டேல் வந்திருக்காரு, அவருக்கு ஒரு வாரம் நின்று ஆடுவாரு, ஒரு நல்ல ஒரு இது ஃபைண்ட் ஃபார் டீம் இந்தியா. அதுக்கப்புறம் வந்து நம்ம பாகிஸ்தான் ப்ரோஸும் கொஞ்சம் ஹெல்ப் எல்லாம் பண்ணாங்க, கேட்ச் எல்லாம் விட்டு, அது வந்து சொல்லவே வேணாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபாலோ அப் விக்கெட். நான் நினைச்சேன் சரி 81 for 3 வந்தது, எப்படி உனக்கு நட்டு நடுமாறி ஒரு 140 அடிச்சா கூட ஒரு நல்ல ஒரு ஃபைட்டிங் டோட்டல் பிச்சு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னேன். பட் அன்பார்ச்சுனேட்டா முடியல. பாகிஸ்தான் நல்லா புல் பேக் பண்ணாங்க, இல்லாட்டி இந்தியா விக்கெட் த்ரோ பண்ணாங்களான்னு தெரியல. சிவம் துபே எல்லாம் எனக்கு மேபி தெரியல, இன்னைக்கு அவருக்கு நீங்க மாட்டல. நம்ம ஆல்ரெடி பேசிட்டு இருந்தோம் சிவம் துபேக்கு மாட்டல, அதுக்கு எஸ்எஸ்பி ஜெய்ஸ்வால் வந்து வந்திருக்கலாம் அப்படின்னு. பட் இந்தியன் டீம் தே ஹேவ் தேர் ஓன் பிளான். சோ அப்படியே 119 முடிச்சோம். ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி மைண்ட் ஒரு மாதிரி நான் கூட பேசினேன் உங்கள்ட்ட, என்ன ப்ரோ இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு. பட் முகமது அமீர் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இன்டர்வியூல சொன்னாரு, திஸ் இஸ் ஸ்டில் a very decent total on this track, very tricky wicket, நம்ம ஒழுங்கா ஆடினாதான் ஜெயிக்க முடியும், இது வந்து ஆன் பார் ஸ்கோர்லாம் கிடையாது, இது வந்து நல்ல ஸ்கோர், இந்த ட்ராக்ல நம்ம நல்லா ஆடணும் அப்படின்னாங்க. சரி பவுலிங் தலைவன் டூபே கேட்ச விட்டான். என்னடா, ஏன்னா ஃபர்ஸ்ட் ஓவர்ல 9 runs போச்சு பாகிஸ்தானுக்கு. நல்லா ஹர்ஷதீப் சிங் மேல போட்டான், ஸ்விங்கே மேல போட்டுட்டு இருந்தாரு. போட்டா சொன்னா ஒருத்தர் திட்டுறாரு. சோ ஹர்ஷதீப் சிங் மேல போட்டுட்டு இருந்தாரு.
சோ அவர் என்னடா 9 ரன்ஸ், அப்புறம் கமெண்டேட்டர்ஸ் திருப்பி பும்ரா ஷுட் ஓப்பன்டு இது அதுன்னு பேசிட்டு இருந்தாங்க. சரி என்னடா இவனுங்க ஒரு மாதிரி பாபரும் ரிஸ்வானும் நின்ட்டானுங்க போல இருக்கே பார்த்தா ஸ்கை ஒரு நல்ல கேட்ச் எடுத்தாங்க. அங்கதான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு எல்லாமே. உஸ்மான் கூட ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த பார்ட்னர்ஷிப் கூட ரொம்ப ஸ்ட்ரகிளிங்கா போயிட்டு இருந்து. இந்தியா அட் எனி பாயிண்ட் didn't give away the game. ஒரு பெரிய ஒரு 15 ரன்ஸ் ஓவர் 20 ரன்ஸ் ஓவர்ல வந்து கண்டிப்பா கொடுக்குறோம். எல்லாருமே நல்லா டீசெண்டா போட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த அக்சர் பட்டேலோட அந்த ஒரு விக்கெட் தான், உஸ்மான் வந்து அப்பதான் அந்த செகண்ட் கியர்ல இருந்து தேர்ட் கியர் போக ஸ்டார்ட் பண்ணாரு. ஒரு நல்ல விக்கெட் சொல்றதை விட ஒரு நல்ல ரிவ்யூ. ஏன்னா ரோஹித் சர்மா வந்து லாங் ஆஃப்ல இருந்து வந்து ரிவ்யூ கேட்டாரு. இவர் வந்து எல்லாம் வெளில போயிட்டு இருக்குன்னு அங்க இருந்து அவர் வந்து ரிவ்யூ கேட்டாரு. அது ஒரு விக்கெட். அதுக்கப்புறம் ஃபக்கர் ஜமான் ஷோட் கிரேட் இன்டென்ட், இறங்கிலாம் வந்து அடிச்சாரு. நம்ம பேசிட்டே இருந்தோம் ஹர்திக் பாண்டியா இஸ் அ கிரேட் பிக் மேட்ச் பிளேயரு. அவர் நான் நேந்தி ஒரு குரூப்ல பேசிட்டு இருந்தேன், டே ஹர்திக் பாண்டியா ஆடுவான்டா, அவன் பேட்டிங் இல்லாட்டியும் பவுலிங்ல கான்ட்ரிபியூட் கண்டிப்பா பண்ணுவான், ஒரு பிக் மேட்ச் பிளேயரு. மும்பை இந்தியன்ஸோட ஆடல பாகிஸ்தானுக்கு ஆடுறோம், பாகிஸ்தானோட ஆடுறோம், இந்தியாவோட ஆடுறோம், இந்தியாவுக்கு ரெப்ரசென்ட் பண்ணி ஆடும் போது ஹர்திக் பாண்டியா வில் கான்ட்ரிபியூட் எய்தர் வேஸ் அப்படின்னும். கரெக்ட், நல்ல விக்கெட் ஆஃப் ஃபக்கர் ஜமான். அதுக்கு அந்த ஃபக்கர் ஜமான் விக்கெட் தான் வந்து ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் இருக்கும். ஏன்னா ஒரு ஃபக்கர் ஜமானும் ரிஸ்வானும் ஆடிட்டு இருக்கும் போது எப்படி இருந்ததுன்னா, ஒரு எண்ட் ஃபக்கர் ஜமான் will take on all the bowlers, ரிஸ்வான் வந்து சிங்கிள் தட்டிட்டு இருப்பாங்க. சோ அந்த ஃபக்கர் ஜமான் விக்கெட் விழுந்த உடனே ரிஸ்வானுக்கு பிரஷர். எந்த லெவலுக்கு பிரஷர்னா பும்ராவை வந்து டேக் ஆன் பண்ண பார்த்தாரு. சோ அந்த மாதிரி ஒரு பிரஷர். சோ எனக்கு வந்து ஸ்டார்டிங்ல பயமா இருந்தது, என்னடா இவங்க பும்ரா வந்து பார்த்து ஆடுறானுங்க, இவனுக்கு வந்து பும்ராவை டேக் ஆன் பண்ணல அப்படின்னு நினைச்சேன். பார்த்தா கரெக்டா டேக் ஆன் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் அகைன் இவரு ஷதாப் கான் கண்ணாபின்னா ஆடுவாரு. ஷதாப் கானுக்கு ஒரு நல்ல விக்கெட். எனக்கு அந்த ஹைதர் அலி விக்கெட் தான் ஞாபகம் வந்தது. 2022 வேர்ல்ட் கப்ல வந்து ஹைதர் அலி விக்கெட் எடுத்துட்டு இப்படி எடுப்பாரு இவரு ஹர்திக் பாண்டியா பண்ணுவாரு. சோ ஷதாப் கான் விக்கெட் போனோடனே அதுக்கு நெக்ஸ்ட் எல்லாம் வந்து இமாத் வாசிம், அவரு வந்து ஒரு மாதிரி அழுக்கான ஒரு பிளேயர். ஒரு எண்ட்ல நின்று அடிப்பாரு. நம்ம பேசிட்டு இருந்தோம் இமாத் வாசிம் வருவாருன்னு பேசிட்டு இருந்தோம். நல்ல விக்கெட் ஹர்ஷதீப் சிங் வந்து அந்த ஃபைனல் ஒரு போடும்போது எனக்கு ஒரு மாதிரி பயமா இருந்தது. பிகாஸ் இட் ஆல்வேஸ் லீக் ரன்ஸ். சோ அந்த மாதிரி இருக்கும் போது இமாத் வாசிமும் நிறுத்தியாச்சு. அந்த சைட்ல வந்து ராவி இஃப்தகர் அவர் தான் வந்து பினிஷர்னு அவங்க டீம்ல, அவரையும் நிறுத்தியாச்சு. சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பவுலிங் வந்து நீங்க பேட்டிங் சொதப்பனா பரவாயில்ல, பவுலிங் நாங்க வரோம் நாங்க நிக்கிறோம், அந்த பிலீவ்னு இருக்கும் பாத்தீங்கன்னா பிலீவ். ஏன்னா அந்த ஓட்டிங் அந்த பர்சன்டேஜே காமிட்டு இருந்தா, ப்ராபபிலிட்டி ஆஃப் இந்தியா வின்ஸ் 4%, 3% தான் காமிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் 45% இந்தியா வின்னிங் ஆச்சு, 55 பாகிஸ்தான். அங்க இருந்து இந்தியா வின் பண்ணுது. கண்டிப்பா வந்து இது வந்து ஒரு நல்ல பிலீஃப். இந்த இனிமே வந்து ஈவன் வாட் எவர் இந்தியா ஸ்கோர்ஸ் பேட்டிங் ஃபர்ஸ்ட் வந்து இந்தியாவுக்கு வந்து டெஃபினெட்லி கிவ் தம் த கான்ஃபிடன்ஸ். இப்ப ஏதாவது ஒரு மேட்ச் ஒரு செமிஃபைனல்ஸ் ஒரு குவார்டர் ஃபைனல்ஸ் வந்து இந்தியா டாஸ் தோத்துட்டாங்க, ஐயோ டாஸ் தோத்துட்டு ஃபர்ஸ்ட் பேட்டிங் போடுறாங்கடா எனக்கு பயமா இருக்கு, இனிமே அந்த பயத்தோட ஆட மாட்டாங்க. இந்த மேட்ச் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட், கண்டிப்பா அந்த பிலீஃப் தரும். ஸோ ஓவரால் வெரி காம்ப்ரஹென்சிவ் விக்டரி ஃபார் டீம் இந்தியா. நல்ல எல்லா சைடுமே கான்ட்ரிபியூஷன்ஸ். இன்ஃபேக்ட் ஹர்ஷதீப் கண்ணா பின்னாலாம் போடுவாரு, பட் நேத்து வந்து ஹி ஸ்டக் ஆன் டு திஸ் லைன் அண்ட் லென்த். லாஸ்ட் ஓவர்ல 2 பவுண்டரி போச்சு, பட் பரவாயில்ல. 16 of 3 2 பவுண்டரி போச்சு. ஓவரால் வெரி குட் காம்ப்ரஹென்சிவ் பர்ஃபார்மன்ஸ். அந்த சிவம் டூபே கேட்ச் டிராப் விட எல்லாருமே நல்ல ஃபீல்டிங், நல்ல கேச்சிங்ஸ். நேற்றுக்கு நிறைய ஒரு டைரக்டட் விட்டாங்க, பட் தட்ஸ் ஓகே அட் திஸ் லெவல். ஒரு நல்ல விக்டரி அண்ட் வெரி ஹாப்பி டு பி இது. பிரபு ஆக்சுவலா எல்லாம் ஓகே ஃபைன், நல்ல விக்டரி தான். பட் நேற்றுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா விச் டீம் சோக்ஸ் பெட்டர் வந்துட்டு தோத்து போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்தியா வந்துட்டு விக்கெட் வந்துட்டு பாகிஸ்தான் நல்லா பவுலிங் போட்டாங்களான்னு கேட்டா கிடையவே கிடையாது. 10 விக்கெட்டும் இந்தியா தான் விட்டாங்க. ஸோ மேபி எனக்கு தெரியல விராட் கோலிக்கு என்ன ரோல் கொடுத்துருக்காங்க. ஏன்னா விராட் கோலி ஒருத்தர் தான் இந்த பேட்டிங் லைனப்ல பாத்தீங்கன்னா ஒரு பேங்க். அவரை வந்துட்டு ஒரு 10 ஓவர் ஆட ஒண்ணும். நேற்று நான் முன்னாடியே சொல்லிட்டு இருந்தேன், இந்த பிச்சில் 15 ஓவர் நீங்க ஆட்டிங்கன்னா கடைசி 5 ஓவர்ல ஆட்டோமேட்டிக்கா நல்ல ரன் வரும் இஃப் யூ ஹேவ் விக்கெட்ஸ் இன் ஹேண்ட். 81 for 3 நல்லா இருந்தாங்க. அங்க இருந்து ஒரு பேட்டிங் கொலாப்ஸ் ஆச்சு. எனக்கு தெரியல ஸ்கை துபே எல்லாம் வந்துட்டு என்ன சொல்றது, இப்ப துபேக்கு வந்துட்டு ஸ்பின்னர்ஸ் அடிக்கதான் நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா அவர் ஸ்ட்ரைட்டாவே வந்த உடனே இமாத் வாசிமை டேக் ஆன் பண்ணிருக்கணும். அவரே இமாத் வாசிமை தடவுனாருன்னு தெரியல. பிளஸ் அவர் வந்துட்டு சிங்கிள் ரொட்டேட் பண்ணதான் பாக்குறாரு. சிங்கிள் ரொட்டேட் பண்றதுக்கு எல்லாரும் இருக்காங்க. உங்களுக்கான ரோல் உங்களை டீம்ல எதுக்காக எடுத்தாங்க, உங்களை எதுக்கு பார்த்து எடுத்தாங்கன்னா உங்க 6 ஹிட்டிங் எபிலிட்டி, உங்க பவர் ஹிட்டிங் எபிலிட்டிக்கு தான் எடுத்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நேற்று ஈவன் பாத்தீங்கன்னா பிச் நல்ல இதுவாயிடுச்சு. அவுட் ஃபீல்டும் ரொம்ப புவர்னு சொல்லிட்டு இருந்தோம். நேற்று அவுட் ஃபீல்டும் செட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பாபர் அசாம் அடிச்ச ஸ்ட்ரைட் டிரைவ் அந்த 4 வந்துட்டு நல்லா தெரிச்சுட்டு போச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது சிவம் துபே கொஞ்சம் இன்டென்ட் காமிச்சிருக்கலாம், அவரும் இன்டென்ட் காட்டல. ஸ்கை தெரியும், ஸ்கை கொஞ்சம் ஃபெயிலியர் ஆயிட்டு இருக்காரு. இஃப் தே ஆர் கோயிங் டு ஓபன் வித் கோலி அண்ட் ரோஹித் ஃபார் ஆல் ஓவர் த டோர்னமெண்ட்னா எதுக்கு வந்துட்டு ஜெய்ஷ்வாலை வந்துட்டு ஒரு ஓப்பனரை வந்துட்டு எதுக்கு எடுத்து ஸ்குவாட்ல வச்சிருக்காங்கன்னு தெரியல. இன் பிளேஸ் ரிங்கு ஆடி இருக்கலாம். ஓவரால் ஃபைன். பட் ஸ்டில் பும்ராஸ் டே எப்படி வந்துட்டு அதே மாதிரி வின் பர்சன்டேஜ்
3% இருக்கும்போது கோலி அங்கிருந்து கோலி கோஸ் டர்ன் த கிரவுண்ட், கோலி கோஸ் அவுட் ஆஃப் த கிரவுண்ட் வந்துச்சோ அந்த மாதிரி இப்ப அந்த கம்மி பர்சன்டேஜ்ல இருக்கும்போது பும்ரா வந்து காப்பாத்தினாரு. அண்ட் நிறைய மைனஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் பாத்துக்கிட்டாங்கன்னா சூப்பர் 8லயும் செமிஃபைனல்ஸ்லயும் சோக் பண்ணாம கண்டிப்பா பெட்டரா பண்ணுவாங்க. அண்ட் இமாத் வாசிமும் ரிஸ்வானும் கொஞ்சம் வந்துட்டு என்ன சொல்றது, கொஞ்சம் ரொம்ப ஷெல்குள்ள போயிட்டாங்க. அதாவது என்னன்னா ரன்ன பால் தான் இருக்கு உங்களுக்கு வந்துட்டு என்ன சொல்றது, விக்கெட் கையில இல்ல. ஒரு 9 ரெக்வயர்டு 8 ரெக்வயர்டு ரேட் இருந்தா பரவாயில்ல, 6.6 அந்த மாதிரி தான் ரெக்வயர்ட் ரன் ரேட் இருந்துச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது பாலை ரொட்டேட் பண்ணி ஆடிட்டு இருந்திருக்காங்க. 2 பேரும் ரொம்ப பால் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. ரிஸ்வான் ஓகே ஃபைன், டாப் ஆஃப் தி ஆர்டர்ல ஆங்கர் பண்ணி தான் ஆகணும். பட் ஸ்டில் இமாத் வாசிம் ரொம்ப பால் வேஸ்ட் பண்ணிட்டாரு. பட் அவர் ஒரு லாங் கேப்க்கு அப்புறம் வந்து விளையாடுறாரு. ஸோ மேபி அது கூட ஒரு ரீசனா இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் நல்ல பவுலிங் போடல, பட் இந்தியா வந்துட்டு நல்ல பவுலிங் போட்டாங்க, நல்ல ஃபீல்டிங் பண்ணாங்க. ஸோ ஓவரால் குட் பெர்ஃபார்மன்ஸ் பை இந்தியா. பட் டு யூ திங்க் இந்தியா will consider விக்கி? எனக்கு சாரி உங்க வியூ சொல்லுங்க, அதுக்கப்புறம் பேசலாம். இல்ல எனக்கு என்ன விஷயம்னா இந்த இது எங்க டிஃபரன்ஸ் ரெண்டு டீமுக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஃபீல்டிங், இன்னொன்னு என்ன பாத்தீங்கன்னா இவங்க டீம் பைண்ட் ஆயிருக்காங்க நல்லா தெரியுது இந்தியா டீம். இது ரெண்டு தான் பிக் டிஃபரன்ஸா இருந்தது. அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு மென்டாலிட்டி இருக்க மாதிரி இருந்தாங்க கிரவுண்ட்ல பாக்குறது. இன்னொன்னு ஃபீல்டிங் ரொம்ப புவரு. சூப்பர் ஓவர்ல என்ன பண்ணாங்களோ அதே தான் பண்ணாங்க. சிராஜுக்கு 6 ரன் கொடுத்தாங்க. அந்த 6 ரன் தான் டிஃபரன்ஸ். கடைசியில தேவையில்லாம 2 ஓடினாங்க. அது பயங்கர அப்செட் பாபர் அசாம். ஆமா, 3 பாலும் அவரை மூஞ்ச காட்டுறாங்க பாபர் அசாம. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, நம்பர் 11 பேட்ஸ்மேனுக்கு போடுறாங்க. சிராஜ் நம்பர் 11ல இறங்குறாரு, அவரு 2 ரன் ஓட விட்டுட்டு இருக்காங்க. கைக்கு வர பால் எல்லாம் விட்டுட்டு ஓவர் த்ரோ பண்ணிக்கிட்டு. இதுக்கு இந்தியா ஒரு ஓவர் ஆடல, 19 ஓவர்ஸ்ல ஆல் அவுட். ஆமா, ஒரு ஓவர் ஆடல. அண்ட் இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஓவர் 1 பால் இருந்ததுன்னு நினைக்கிறேன், 7 பால்ஸ் இருந்தது. இன்னொன்னு என்ன பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் வந்து என்னவா இருந்தது, ரிஷப் பண்டோட இன்னிங்ஸ் தான். அவர் வந்து ஒரு 29 பாலுக்கு 42 அடிச்சுட்டு போயிட்டாரு. அண்ட் ஆனா அவர் 3 கேட்ச் விட்டாங்க, 4வது வாட்டி தான் விக்கெட் விட்டாரு. அவர் 42 for 4. அதுதான் டிஃபரன்ஸ். இந்தியா வந்து ஃபீல்டிங் நல்லா இருந்தது. ரிஷப் பண்ட் மட்டும் இவங்க வந்து அவர் ஒரு 12 13 இருக்கப்போ ஒரு ஸ்லிப் கேட்ச் இஃப்திகர் விடுவாரு. அதுக்கப்புறம் 2 வந்து அவுட் ஃபீல்ட்ல விடுவாங்க. ஒரு 20 இருக்கப்போ ஒரு 28 இருக்கப்ப அதை விக்கெட் விழுந்தா என்ன நடந்திருக்கும்னே தெரியாது. ஆக்சுவலி யாருக்கும் பேட்ல பால்லே படல. சோ அண்ட் எனக்கு இன்னொன்னு என்ன தோணுச்சு, இந்த 119 யூஎஸ் இருந்ததாலே சேஸ் பண்ணிருப்பாங்கன்னு தோணுச்சு. பாகிஸ்தான் பேட்டிங் அவ்வளவு பூரா இருந்தது. அண்ட் பிரபு வந்து சொல்லிட்டு இருந்தாரு, எனக்கு மெசேஜ் கூட பண்ணியிருந்தாரு, ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறவங்களுக்கு தான் எட்ஜ். நான் சொன்னேன்ல கரெக்டா நடந்திருக்கேன்னு. இது பாகிஸ்தானை தவிர எந்த டீமா இருந்தாலும் சேஸ் பண்ணிருப்பாங்கன்னு நான் சொல்லுவேன். எனக்கு என்னமோ பாகிஸ்தான் ரொம்ப பூரா ஆனாங்க. சுத்தமா பால் டு பால் ரொட்டேட்டே பண்ணல. அவங்க பேட்லயே பால் போட மாட்டேங்குது. இல்ல அந்த லெவலுக்கு பிரஷர் போட்டாங்க இந்தியன் பவுலிங் கூட. என்ன பும்ராவெல்லாம் ஆடுறதெல்லாம் இந்த மாதிரி பிச்சர்லாம் சான்ஸே கிடையாது. ரொட்டேட் பண்ணல இவங்க. எனக்கு இவங்க ரொட்டேட் பண்ணலங்கிறதுதான் இதா இருந்தது. இல்ல நல்லா 3 fielders 5 fielders inside the ring. அக்சர் பட்டேல் ஜெம் ஓவர் போட்டாரு ப்ரோ. அந்த இமாத் வாசிம் வந்து ஒரு அக்சர் பட்டேல் ஒரு 16th ஓவர் போடுவார் விக்கி. நீங்க வந்து ஏதோ ஒரு 24 30 எவ்வளவு இருந்ததுன்னு தெரியல, பட் ஒரு ஓவர் போட்டு 2 ரன் தான் தருவாங்க. 30 balls to win in 37. பார்த்தா அக்சர் பட்டேல் இமாத் ஸ்ட்ரைக், இவரு ஒரு யார் ரைட் ஹேண்டர், யாரு ஷதாப் கான் ஸ்ட்ரைக். ஷதாப் கான் ஃபர்ஸ்ட் பால் டாட் செகண்ட் பால் சிங்கிள். 4 பால் இருக்கும் இமாத் வாசிம்க்கு. சரியா, கமெண்டேட்டர்ஸ்லாம் இமாத் வாசிம் கேன் ஸ்மாஷ் ஹிம் டு தி ஷார்ட்டர் பார்ட் ஆஃப் தி பவுண்டரி, லெஃப்ட் ஹேண்டர் போடுறான், அட்வான்டேஜ் லெஃப்ட் ஹேண்ட் இது போடுவான். 3 பால் பீட் ஆவாரு அக்சர் பட்டேல். 3 பால் பீட் லாஸ்ட் பால் சிங்கிள். 3 பாலும் ரமீஸ் ராஜா கலைப்பாரு. ஃபைனலி இமாத் வாசிம் achieved whatever he wanted in the last 3 deliveries. ஒரு சிங்கிள் அடிச்சாரு. So 30 runs of 30 balls 37 runs, 35 runs in 24 balls ஆயிடும். அதுக்கப்புறம் சிராஜ் ஒரு ஓவர் வந்து டீசெண்டா போடுவாரு, ஒரு நோ பால் தான் போடுவாரு. ஆனா கூட அந்த ஓவர் டீசெண்டா முடிச்சாரு. அதுக்கப்புறம் லாஸ்ட் 3 overs ஹர்திக் பாண்டியா வந்து நல்லா போட்டாரு. அவர் ஒரு மேட்ச் வின்னர். அவரு வந்து சான்ஸே கிடையாது. டச். அதான் ரோஹித் கூட பிரசன்டேஷன் அவ்வளவா பேசல பும்ரா பத்தி. நான் பும்ரா பத்தி பேசலாம் விரும்பல. அவன் வந்து வாட் ஹி ஹஸ் பீன் டூயிங், ஐ வாண்ட் ஹிம் டு டு இன் தி எண்ட் ஆஃப் தி டோர்னமெண்ட் அப்படின்ட்டாரு. பட் நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க அந்த டிபேட்டே,
வை ஜெய்ஸ்வால் காண்ட் ஓப்பன் அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. மேபி இந்தியன் மேனேஜ்மெண்ட் நோஸ் இட் பெட்டர். மேபி நேற்று ஒரு ஸ்லிப்பா இருந்திருந்தா அந்த அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் யோசிச்சிருப்பாங்க. பட் இன்னைக்கு வந்து ஜெயிச்சதுனால நெக்ஸ்ட் மேட்ச் கூட சேம் 11 கூட இருக்கலாம். சோ பட் இந்தியா ஜெயிக்கணும்னா டாப் 3ல எவனா ஆடணும், அது மட்டும் ஷுவர். ஃபர்ஸ்ட் மேட்ச் ரோஹித் சர்மா ஆடினாரு, இன்னைக்கு ரிஷப் பந்த் ஆடி இருக்காரு. சோ இந்தியாவோட டெம்ப்ளேட்டே அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஆக்சுவலி அதுதான் லக் ஃபேவர்ஸ் பிரேவ்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் இந்தியாவுக்கு நடந்தது. ரிஷப் பந்த் மாதிரி ஒருத்தர் இல்லைன்னா அவர் இதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ கூட கொடுத்திருந்தாரு. நான் சப்போஸ் வேர்ல்டு கப் ஃபைனல்ஸ் ஆடி இருந்தேன்னா ஒன்னு இந்தியா 180 இல்ல 200 ஆல் அவுட் ஆயிருப்பாங்க, இல்லைன்னா 300+ போயிருப்பாங்க. ஐ வுட் ஹவ் பீன் த டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ரிஷப் பந்த். 180 அடிச்சதாலும் தோத்துருப்பாங்க. ஆனா அவரை மாதிரி ஒரு இன்டென்ட் காட்டுற பிளேயர் கண்டிப்பா தேவைப்படுவாங்க. அவர் 1 down வர்றது நல்லதுதான் வச்சுக்கோங்களேன். ஆனா எனக்குமே விராட் கோலியை பத்தி டச் பண்ணணும் தான் தோணுது. அவரோட நேஷனல் கேம் ஆடாம பிச்சு என்ன பண்ணுதுன்னு தெரிஞ்சு கூட அவர் வந்து நான் டேக் ஆன் பண்றேன், நான் வந்து கவுண்டர் அட்டாக் பண்றேன்னு ஆடுறது எனக்கு என்னமோ சரியா வரல. நான் முன்னாடி சொன்ன மாதிரிதான் அவர் அந்த ஈகோ கேம் நல்ல ரொம்ப பிளே பண்ணுது அவர் மைண்ட்லன்ற மாதிரி தோணுது. அந்த சைடு ரோஹித் சர்மா இல்ல நீங்களும் ஆஃப் கேமரா அதை சொன்னீங்க, ஜெயிச்சதால உங்களோட விஷயம் மாத்த கூடாது. நீங்களும் நானும் நேற்று டிஸ்கஸ் பண்ணோம். அவரோட இதுக்கு ஆட மாட்டேங்கிறாரு சீரியஸ்லி. அண்ட் ரோஹித் சர்மா அங்க டேக் ஆன் பண்றாரு, அவரும் டேக் ஆன் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அது எனக்கு என்னமோ சரியா வரல. இல்ல நான் என்ன சொல்றேன், விராட் கோலி இஸ் a great player சரியா, பட் அவர் வந்து 2022 இந்தியாவுக்கு என்ன ரோல் பண்ணிட்டு இருந்தாரோ அது பண்ணா நல்லா இருக்கும் நான் தோன்றேன் சரியா. ஜெய்ஸ்வால் ஓபனிங் பண்ணிட்டோம், டமால்டிவில் ஆடட்டும், விராட் கோலி நம்பர் 3 வரட்டும், நிக்கணும் 2ல, அவரை சுத்தி பிளேயர்ஸ் ஆடட்டும். நெக்ஸ்ட் இயர் ரிஷப் பந்த் வந்து அடிக்க போறாரு, ஸ்கை வந்து அடிக்க போறாரு. ஆனா ஒரு எண்ட்ல விராட் கோலி நிப்பாரு. அந்த மாதிரி ரோல் தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம். மேபி மேனேஜ்மெண்ட் இஸ் ஆஸ்கிங் ஹிம் டு டு சம் அதர் திங்ஸ். சோ மேனேஜ்மெண்ட் ஹேஸ் த ஃபைனல் சே. சோ எல்லாருமே அதுதான். இன்ஃபேக்ட் அம்பத்தி ராயுடு அதான் சொல்லிட்டு இருந்தாரு, ஸ்ரீசந்த் அதான் சொல்லிட்டு இருக்காரு, எல்லாருமே அதான் பேசிட்டு இருக்காங்க. பீடாக் என்ன சொல்றான்னு நான் பாக்கல, பட் நான் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல சொல்றாரு அவரு ஜெய்ஸ்வால் ஓபன் பண்ணிட்டு இங்க யூஎஸ் பிச்ல மட்டுமாவது அட்லீஸ்ட் ஜெய்ஸ்வால் ஓபன் பண்ணிட்டோம். அங்க போயிட்டு வெஸ்ட் இண்டீஸ்ல போயிட்டு நீங்க வந்து மாத்திக்கோங்க, ஆர்சஸ் கோர்சஸ் தான் போகணும். அங்க வந்து விராட் கோலி ஆடட்டும், இங்க வந்து ஒரு 1 down இறங்கி மேட்ச் ஆங்கர் இன்னிங்ஸ் எடுத்துட்டு போட்டோம் தான் சொல்றாங்க. அங்க அட்லீஸ்ட் பிச் வந்து சூட்டபிளா இருக்கும். ரிஷப் பண்ட் 1 down வந்தா கூட அங்க பெரிய பிளஸ்ஸா இருப்பாருன்னு தான் சொல்லிட்டு இருக்காரு பீடாக். அண்ட் எனக்கு நான் பினிஷிங் தாட் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் பிரபு அண்ட் பிரசாத் ப்ரோ வரட்டும். எனக்கு என்ன தோணுது, நம்ம முன்னாடி பேசியிருந்தோம் இந்த டோர்னமெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்தியா வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி வின் பண்ணிட்டோம் 1-2 மேட்ச் அது குரூப் ஸ்டேஜ்லன்னு அது நடந்தது. எனக்கு தெரிஞ்சு ரீசென்ட் பாஸ்ட்ல இந்தியா ஆல் அவுட்டே ஆனது கிடையாது. அண்ட் திஸ் இஸ் தர் லோவஸ்ட் ஸ்கோர் இன் T20 வேர்ல்ட் கப் ஹிஸ்டரியிலேயே. 180 அவரோட லோவஸ்ட் ஸ்கோர். அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரகிளிங் மேட்ச் ஆடிட்டு வராங்க. ஸோ இது மேபி அவங்களுக்கு சூப்பர் எயிட்ஸ்ல இல்ல நாக் அவுட்ஸ்ல வந்து ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு நல்ல மேட்ச் தான் இந்தியாவுக்கு, லேர்னிங்ஸா இருக்கட்டும் அண்ட் அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணி வின் பண்ணதா இருக்கட்டும் ஒரு நல்ல இது. அண்ட் அவங்க செக் பண்ணுவாங்க என்ன ஒர்க் பண்ணணுங்கிறது ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லான மேட்சா இருந்தது இது. ஸோ அதுக்கு நம்ம தேங்க்ஸ் தான் சொல்லி ஆகணும் பாகிஸ்தான் பவுலர்ஸ்க்கு. பிரபு வரட்டும், நெக்ஸ்ட் பர்சன். அதான் ப்ரோ, ஆக்சுவலா பாகிஸ்தான் பவுலர்ஸ் வந்துட்டு த்ரெட்னிங்கா இல்ல, நான் முன்னாடியே போன இதுல சொன்ன மாதிரி தான், அவங்க த்ரெட்னிங்லாம் இல்லை, இவங்க விக்கெட் விட்டு போனாங்க. ஸோ மேபி அதெல்லாம் அந்த காலம்லாம் செக் பாக்ஸ் பண்ணிக்கிட்டு டிக் பண்ணிக்கிட்டு பேட்டிங் ஆர்டர் என்னை பொறுத்த வரைக்கும் மாற்ற வேணாம். ஏன்னா கோலியை வந்துட்டு ஓப்பனிங் ஆட விட்டு நீங்க 13 ஓவர் ஆடுங்க. அவர் ஆர்சிபிக்கு என்ன பண்ணாரோ அதே இங்க பண்ணலாம், தப்பே கிடையாது. அவரை சுத்தி எல்லாம் ஆட்டும். அவர் 13 ஓவர் ஆட்டாருன்னா அவர் டிஃபரெண்ட் பீஸ்ட். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு 48 பால் 82 அந்த மாதிரி ஒரு சமனாக்கு இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அது மாற்ற வேணாம். மேபி மிடில் ஆர்டர்ல யாராவது ஒருத்தரை மாத்திட்டு வேணா சஞ்சு சாம்சனை எடுத்துட்டு வரலாம். பட் ஸ்டில் இது நேற்று ஜெயிச்சிட்டாங்க, அதனால கண்டிப்பா அந்த பிளேயிங் 11ல எதுவும் ஆல்டரேஷன்ஸ் இருக்காது அப்கமிங் மேட்சஸ்ல. ஸோ யூஎஸ்ஏ கனடாவோட இன்னும் பெட்டர் கிரிக்கெட் ஆடி ஜெயிச்சுக்கிட்டாங்கன்னா அவங்க சூப்பர் 8ல போயிட்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலாம். நேத்து பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஒரு மாதிரி குவைட்டா பவுலிங் பெட்டரா போட்டாங்க. ஹர்திக் பாண்டியா கேட்கவே வேணாம், அவருக்கு ஒரு ஐபிஎல் எப்படி இருந்துச்சோ அதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டா வேர்ல்டு கப் மாறிட்டு வருது. மேபி அவர் தான் வந்துட்டு அந்த ஒரு சீக்ரெட் இன்கிரீடியன்டா டு வின் திஸ் T20 வேர்ல்டு கப்னு பார்க்கணும். பவுலிங் சூப்பரா போடுறாரு, பேட்டிங்கை இம்ப்ரூவ் பண்ணிட்டாருன்னா மேபி ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது இந்தியா வேர்ல்டு கப் வாங்குறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாரு. பட் ஸ்டில் டாக்கிங் பாயிண்ட்ஸ் ஃபார் இந்தியா நிறைய இருக்கு. நேற்று வந்துட்டு பாகிஸ்தான் கேமை விட்டாங்க, இந்தியா வின் பண்ணாங்கிறத விட இந்தியா பவுலிங்ல மட்டும்தான் அந்த இது இருந்துச்சு தவிர பேட்டிங்ல வந்துட்டு கொஞ்சம் போரா தான் இருந்தது. ஸோ ஏன் வின் பண்ணிட்டனால மேபி அந்த விஷயங்கள்லாம் பெருசா வெளில தெரிஞ்சிருக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு இந்த நெகட்டிவிட்டிஸ் எல்லாம் என்ன மாத்தலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்தாங்கன்னா மேபி போகலாம் சூப்பர் 8 செமிஃபைனல்ஸ் கொஞ்சம் கமாண்டிங் பொசிஷன்ல போகலாம், எங்கேயும் இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ண வேணாம். ஸோ அதான் என்னோட ஃபினிஷிங் தாட்ஸ்.
இல்ல எனக்கு ஆக்சுவலா வெரி ஹாப்பி வித் பெர்ஃபார்மன்ஸ் தான். மேபி விராட் கோலி கூட பாருங்க, இவர் சொன்ன மாதிரி ஓப்பனிங்ல வந்து ஒரு எண்ட் ஸ்டெபிலைஸ் பண்ணா கூட பரவாயில்ல தான். பட் ஐ டோன்ட் நோ, மேபி த ரோல்ஸ் மேனேஜ்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு தெரியல. ஓவரால் வெரி ஹாப்பி தான். இன்ஃபேக்ட் பவுலர்ஸுக்குலாம் நல்லா கான்ஃபிடன்ஸ் தரும். ஸோ ஐ திங்க் தே வில் பி ஸ்டிக்கிங் ஆன் டு த சேம் ஸ்குவாட். நிறைய ஸ்கேம்ஸ்டர்ஸ் தான் நடுவில் எஸ்கேப் ஆயிட்டு இருக்கானுங்க. பட் நல்ல வேளை சில பேர் மாட்டி இருக்கணும். நேத்திக்கு அந்த தூபே கீபேலாம் தேங்க்ஃபுல்லி இந்தியா வின் பண்ணாங்க, இல்லாட்டி வேற மாதிரி இருக்கும் பாவம். ஸோ ஹாப்பி தட் இந்தியா ஹஸ் ஒன் அண்ட் let's see bro. ஏன்னா அடுத்த மேட்ச் வந்து I think we have already made it to the super 8sல. அவ்வளவுதான், ஆல்மோஸ்ட் 90% அங்க இல்ல. ஒரு 1.5 கால வெஸ்டோன்னு நினைக்கிறேன். I think USA வெஸ்டானா ஒரு கால வச்சிருக்காங்க USA. நம்ம ஒரு மேட்ச் வின் பண்ணாலே போதும். நம்மளும் அடுத்த மேட்ச் யார் வின் பண்றாங்களோ they'll be qualified. Q வந்துரும்னு நினைக்கிறேன். அப்புறம் ஓவராலா ஒரு நல்ல அவுட்டிங் தான். சோ பேட்டிங் மிஸ்ஃபயர் ஆச்சு, பட் ஐ திங்க் they'll definitely learn from the mistakes and அடுத்த மேட்ச் வந்து நல்லா ஆடுவாங்க. சோ அடுத்த மேட்ச் வின் பண்ணிட்டு மேபி அந்த கனடா கேம் வந்து இந்த மெயின் பிளேயர்ஸ் கொஞ்சம் ஸ்னேக் ரெஸ்ட் பண்ணிட்டு மேபி பெஞ்ச் ஸ்ட்ரென்த்துக்கு அவங்க சான்ஸ் தரலாம். சோ எனக்கு தெரிஞ்ச USA கூட ஓகே, நல்ல டீம், நல்லா வின் பண்ணிருக்காங்க பாகிஸ்தான் எல்லாம். பட் இந்தியா கூட எல்லாம் அந்த பருப்பு வேகாதுன்னு தான் ஐ ஃபீல். சோ ஐ திங்க் ஓவரால் a great outing for டீம் இந்தியா தான். சோ ஹாப்பி. ஆமா, ஆக்சுவலி நானுமே வந்து அதான் நினைச்சேன், இந்தியா இந்த மேட்ச் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டதால USA கிட்ட இன்னும் கொஞ்சம் பெட்டர் கிரிக்கெட் கண்டிப்பா விளையாடுவாங்கன்னு தான் தோணுது எனக்கு. ஏன்னா ஆல் அவுட்லாம் ஆயிட்டு வராங்கன்றப்பவே கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும் அவங்களோட அப்ரோச்ல. அண்ட் எனக்கு பிரபு சொன்னது கரெக்ட் தான், இந்தியா தான் விக்கெட் விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா அவங்க இன்டென்ஷன் என்ன இருந்தது, இதுல ரன் வரதே கஷ்டம். ஸோ நம்ம முடிஞ்ச வரைக்கும் ரன்னை எடுத்துட்டு வந்துடணும் அப்படின்றதுக்காக பேட் விட்டுருக்காங்கன்ற மாதிரி இருந்தது. ஆனா பாகிஸ்தான் பேட்டிங்கை வச்சு நம்ம டிசைட் பண்ண முடியாது கிரவுண்ட் எப்படி இருந்தது அப்படின்றதுதான் எனக்கு தோணுது. அவங்க எனக்கு தெரிஞ்சு அயர்லாந்து கிட்ட தோத்தா கூட ஆச்சரியப்படுறது கிடையாது. அயர்லாந்து 2 மேட்ச் தோத்துட்டு வராங்க பாவம். அவங்க பாகிஸ்தானையும் ஏறி மெரிக்க கூட வாய்ப்பு இருக்கு. அவங்களே பெட்டர் பேட்டிங் டீம் மாதிரி தெரியுறாங்க. டெலானி அது இதுன்னு கீழே வர நம்பர் 7 நம்பர் 8 ஆடுற பேட்ஸ்மேன்லாம் நல்லா ஆடுறாங்க. நாளைக்கே மேட்ச் இருக்கு பாகிஸ்தானுக்கு. நம்ம எவ்வளவு பேசணும், எனக்கு ரோஹித் சர்மா பத்தி பேசி பினிஷ் பண்ணணும்னு தோணுது. ஆஃப் கேமரா மேட்ச் முடிஞ்சதும் சொல்லிட்டு இருந்தோம், தோனி இருக்கப்ப நிறைய மேட்ச் டிஃபெண்ட் பண்ணிருக்காங்க லோ ஸ்கோர்ஸ்லாம், அதுக்கப்புறம் பெருசா டிஃபெண்ட் பண்ணல அப்படின்னு சொல்லி. ஆனா ரோஹித் சர்மா சான்ஸ் கிடைக்கிறப்பெல்லாம் IPL பண்ணி காட்டியிருக்காரு. இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இப்பதான் சான்ஸ் கிடைச்சிருக்கு, அதுலயும் திருப்பி டெலிவர் பண்ணிருக்காரு. அவர் ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட், பவுலர் ரொட்டேஷன், அவர் ஹர்திக் பாண்டியாவை யூஸ் பண்றது விதம், செம்ம கேப்டன்சி சீரியஸ்லி அண்ட் ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட் பர்டிகுலர்லி அண்ட் ப்ரெஷரை பில்ட் பண்றது. ஒரு லோ ஸ்கோருக்கு எந்த மாதிரி பவுலர்ஸை ரொட்டேட் பண்ணி நம்ம ப்ரெஷரை கிரியேட் பண்ணுன்றதுல அவரு நிஜமாவே சூப்பர் கேப்டனு. அண்ட் இன்னொன்று என்னன்னா, நம்ம தோனிக்கு சொல்லுவோம், அவருக்கு வந்து அந்த அது ஒரு லக் ஃபேக்டர்ன்றது வந்து ஒண்ணு இருக்கும் அவர் கேப்டன்சில அப்படின்றது. அது விராட் கோலிக்கு நம்ம இருக்கவே இருக்காது. நம்ம பார்த்திருக்கோம் எவ்வளவு கஷ்டப்படுவாரு. அண்ட் அவருக்கு அந்த பவுலிங் காம்பினேஷனே செட் ஆகாது. விராட் கோலி கேப்டனா இருக்கப்போ ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனா ரோஹித் இருக்கப்போ அது வந்து ஆப்வியஸ்லி அமையுது அவருக்கு தோனிக்கு அப்புறமா. சோ எனக்கு என்னமோ தோணிட்டு இருக்கு, இப்போ இந்தியா கொஞ்சம் ஃபேவரட்ஸா கூட தெரியுறாங்கன்ற மாதிரி இந்த டோர்னமெண்ட்ல நல்லா செட் ஆயிருக்காங்க. சோ பாக்கலாம். 15th ஓவர் நல்ல கேம்பிள் அக்ஷர் பட்டேல் எடுத்து வந்தது. அது குட் கோ எய்தர் வே, பட் ஸ்டில் அக்ஷர் பட்டேல் எடுத்துட்டு வந்து அந்த இது வந்துட்டு, ஏன்னா எல்லாருமே பாத்தீங்கன்னா ஈவன் கமெண்ட்ரி எல்லாம் கூட வந்துட்டு லைக் எதுக்கு ஒரு லெஃப்ட் ஹேண்டருக்கு லெஃப்ட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னர் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் கொஸ்டின் பண்ணாங்க. பட் அக்ஷர் பட்டேல் எடுத்துன்னு வந்துட்டு அவரோட கிளாஸை காமிச்சாரு. ஸ்டார்டிங்லேயே பும்ரா போட விட்டுருக்கணும், ஏன் பும்ரா இல்லைன்னு கொஸ்டின் பண்ணாங்க. பட் மேபி மூமெண்ட் இருந்தனால பால் ஸ்விங் ஆகும் அப்படிங்கறதுனால மேபி சிராஜை கொண்டு வந்திருக்கலாம் ஸ்டார்டிங்ல. ஸோ 72 for 2ல இருந்து 6 runsல வின் பண்ணிருக்காங்க இந்தியான்னா கண்டிப்பா அது ஒரு நல்ல ஒரு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் தான். அது என்ன பேட்டிங்கா வேணாலும் இருக்கட்டும், அந்த மேட்சை வந்துட்டு 119 வந்துட்டு டிஃபெண்ட் பண்றது பெரிய விஷயம் தான். ஸோ அப்கமிங் மேட்சஸ்ல பார்ப்போம். அண்ட் இன்னொன்னு என்னன்னா, சிராஜ் அண்ட் ஹர்ஷதீப்புக்கு வந்து அந்த சீம் ஸ்விங் இருக்கப்பதான் அவங்க ஒரு நல்ல பவுலரா தெரிவாங்க. பும்ரா எங்க எதிர்த்து வந்தாலும் அவர் அப்படிதான் போட்டு போறாரு. அவரு இப்ப ஆக்சுவலி பாத்தீங்கன்னா 4 over 24 கூட கிடையாது, 4 over 16, 4 over 18 போட்டு போறாரு. அந்த மாதிரி ஒரு என்ன பிரைம் ஃபார்ம்ல இருக்காரு. சுத்தமா அவரை யாரோடையும் கம்பேரே பண்ண முடியாத ரேஞ்ச்ல இருக்க மாதிரி தெரியுறாரு. ஸோ ஆப்வியஸ்லி ஒரு நல்ல டீமா தெரியுறாங்க. பார்ப்போம். ஆக்சுவலி வேற எதுவும் சொல்ல வந்தேன், நான் மறந்துட்டேன். அக்ஷர் பட்டேல், நீங்க அக்ஷர் பட்டேல் சொன்னீங்களா, என்ன பொறுத்த வரைக்கும் அக்ஷர் பட்டேல் அஹெட் ஆஃப் ஜடேஜா எனி டேன்ற மாதிரி இருக்காரு. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு 2-3 years இப்ப நம்ம எடுத்து பார்த்தோம்னா, நீங்க ஜடேஜாவை ஆடணுமா 11th இல்ல அக்ஷர் பட்டேல் ஆடணுமானா அழகா அக்ஷர் பட்டேல் ஆட்டு போயிடலாங்கிற மாதிரி அவர் பேட்டிங்லயும் பண்றாரு, பவுலிங்லயும் விக்கெட்ஸ் எடுக்கிறாரோ இல்லையோ 4 over 20-26 போட்டு போறாரு கண்டிப்பா. அண்ட் ஒரு சிலர் அவங்க ஃபுல்லஸ்ட், ஆமா ஃபீல்டிங்குமே
ஃபீல்டிங் கொஞ்சம் ஒரு இன்ச் அட்லீஸ்ட் ஜடேஜா பெட்டரா இருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். ஜடேஜாவை நம்ம ரேட் பண்ண முடியாது, ஒரு இன்ச்சாவது அட்லீஸ்ட் அதிகமா தான் இருப்பாரு. ஆனா ஒரு சிலர் வந்து அவங்க பெஸ்ட் ஆஃப் த ஃபார்ம்ல இருக்கப்ப நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அக்சர் பட்டேல் எனிடே அஹெட் ஆஃப் ஜடேஜா இன் பிளேயிங் 11 தான் தோணுது எனக்கு. மேபி ஒரு ஸ்பின்னர் தான் இல்ல விக்கி, அவர் ஆக்சுவலா 2023 வேர்ல்ட் கப்பே மிஸ் பண்ணாரு விக்கி. அதே மாதிரி அவரு டிராப் பண்ணி அஸ்வின் எடுத்துட்டு வந்தாங்க. மேபி இன்ஜுரியா என்னன்னு தெரியல. மேபி I was happy for Ashwin, but I felt என்னப்பா இந்த பையன் நல்லா இவர் நல்லா விளையாடி இருக்காரு, இந்தியன் டீமோடய சுத்தி இருக்காரு, இந்தியன் டீமோட ஸ்குவாட்லயே இருந்திருக்காரு, பட் மிஸ் பண்ணாரு. பட் இட்ஸ் a brave move to play ஜடேஜா அண்ட் அக்சர் பட்டேல். நாட் மெனி கேப்டன்ஸ் வில் பிளே ரெண்டுமே ஒரே டைப் ஆஃப் பவுலர்ஸ் அதுன்னு சொல்லிட்டு குல்தீப் யாதவ் எல்லாம் எடுத்துட்டு வந்துருவாங்க. பட் நேத்து அவர் அடிச்ச 20 ரன், அந்த ஒரு விக்கெட் அண்ட் ஆல்சோ அந்த ஒரு குரூஷியல் ஓவர் போட்டது எவ்வளவு, அந்த ஒரு விக்கெட் கூட இட்ஸ் பார்ட்னர்ஷிப் பிரேக்கிங் விக்கெட். அது ஆக்சுவலா பார்ட்னர்ஷிப் பிரேக்கிங் விக்கெட். ஏன்னா அப்பதான் வந்து ஹர்திக் பாண்டியா ஒரு நல்ல ஆட்டு வந்தாங்க, அந்த ரிஸ்வானும் அந்த உஸ்மானும். ஸோ kudos to the selections and kudos to the captaincy also. ஏன்னா அக்சர் பட்டேல் was brought ahead of ரிங்கு சிங். நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருந்தது, பட் அவர் he has again proved it right. and also அக்சர் பட்டேல் பேட்டிங் ஆடும்போது சரி வந்துட்டாரா இவர் ஒரு ரெண்டு நிப்பாடுறா, கிளாஸியா ஆடுவாரா, அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு கான்பிடன்ஸ் வரும். விக்கெட் தூக்கி கொடுப்பாருன்னு அந்த ஒரு கான்பிடன்ஸ் கண்டிப்பா வரவே வராது. அந்த மாதிரி ஒரு கான்பிடன்ஸ் வரும் அக்சர் பட்டேல் வந்தா. நல்லா தான் ஆடினார். இன்ஃபேக்ட் அந்த 6 அந்த நல்லா ஆடினார். ஆக்சுவலி விக்கெட் எடுக்காட்டியும் ஒரு எண்ட்ல பிரஷர் கிரியேட் பண்ணுவாரு. ஸோ அடுத்த எண்ட்ல மிஸ்டேக்ஸ் நடக்க நிறைய சான்சஸ் இருக்கு. அதுதான் அவர்கிட்ட இருக்க நாக். ஸோ ஆப்வியஸ்லி அக்சர் பட்டேலுக்கு ஒரு பெரிய சல்யூட் சொல்லிதான் ஆகணும். அவரு என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு டோர்னமெண்ட் ஃபுல்லா ஆடிடணும் தான் நினைக்கிறேன் நான். கண்டிப்பா அவர் மிஸ் அவுட் பண்ணக்கூடாது. வேற யாரையாவது வேணா கை வைக்கலாம். கண்டிப்பா. அண்ட் ஆல்சோ ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் பிஆருக்கு வந்து 22 வச்சு ஓட்டிட்டு இருந்தாங்க. இப்போ புது கண்டென்ட் கிடைச்சிருச்சு 24. அதை வச்சு ஓட்டுவானுங்க இன்னொரு 1.5 வருஷம். பும்ரா வந்து உட்கார வச்சு உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அந்த ஓவர் நீங்க போடும்போது, என்ன ஆச்சு சொல்லுங்க. பிஹைண்ட் வுட் ஆஃப் ப்ராட்காஸ்டிங் சேனல் அவங்க தான். So it's actually very good. Happy தான, நல்லது தான. So it's actually very happy. So yeah, India wins. நாளைக்கு US மேட்ச் ப்ரிவியூவோட கண்டிப்பா வரலாம். நாளைக்கு இருக்கு மேட்ச்.